நேபாள் திபெத் எல்லை பகுதியில் ஏற்பட்ட திடீர் ஃபிளாஷ் ஃப்ளட் அங்கே இருக்கிற பல பகுதிகளையே புரட்டி போட்டிருக்கு. நேற்று நேபாளில் ரசுவா என்ற இடத்தில் கோஷி ஆற்றில் திடீர்னு மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கு. வெள்ளம் வந்த வேகம் ரொம்ப பயங்கரமா இருந்ததால வீடுகள், வாகனங்கள், பாலங்கள், சாலைகள் மட்டும் இல்லாம அங்க இருந்த சில ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்டும் கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கு. இதுல டூரிஸ்டும் மவுண்ட் கைலாஷ் யாத்திரைக்கு போனவர்களும் சிக்கியிருக்காங்க. 100க்கும் மேற்பட்ட இந்தியர்களும் காணாமல் போயிருக்கலாம் என்ற தகவலும் வெளியாயிருக்கு. இந்த வெள்ளம் எப்படி இவ்வளவு திடீர்னு வந்துச்சுன்னு அதிகாரிகள் ஆய்வு பண்ணிட்டு இருக்காங்க. ஆரம்ப கட்ட தகவல் படி மலைப்பகுதியில் ஏற்பட்ட பனி, பாறை, மண் சரிவு காரணமா ஆற்றின் பாதை தற்காலிகமாக அடைந்திருக்கலாம். இந்த தண்ணி திடீர்னு வெளியேறியதால தான் இந்த ஃபிளாஷ் ஃப்ளட் ஏற்பட்டிருக்கலாம். இப்போ நேபாள ஆர்மி, போலீஸ் மற்றும் ரெஸ்கியூ டீம்ஸ் தொடர்ந்து தேடுதல் மற்றும் மீட்பு பணிகளில் ஈடுபட்டிருக்காங்க. அங்கே சிக்கியிருக்கிற ஒவ்வொரு உயிரும் காப்பாற்றப்படணும். அதுக்காக நாமும் ப்ரேயர் பண்ணிக்கலாம். இப்படிப்பட்ட உண்மையான கதைகளை தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை